ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து இமயம் பேட்ச்சு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு செப்டம்பர் 7 சண்டே வரைக்கும், இந்த வாரம் சண்டே வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவலில் இயர்லியராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 50 தான், அதுக்கு கீழே இருக்கலாம். பட் அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னி ஒரு 40 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் நீங்கள் நம்பர் கொடுத்ததுக்கு நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கால் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000. ஸோ மெயின்ஸு குரூப் 1 மெயின்ஸுக்கு டோட்டலாக சேர்த்து 2000 ஆகுது. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைவாக இருக்கும். அதிக ஃபோக்கஸ் வந்து ஸ்டாட்டிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். கரண்ட் அஃபேர்ஸை வேல்யூ அடிஷனாக நான் கொடுத்துருவேன் சைமல்டேனியஸாக உங்களுக்கு போகும்போது. ஏன்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் வச்சு தான் உங்களால் பேப்பர் ஃபில் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கை ஏற்றுறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பேரலாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட் கவர் ஆகும். ஸோ டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி 4 கொஷின் டெஸ்ட் எழுதுவீங்க, வீக்லி 20 கொஷின் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் அந்தந்த டேக்கான சோர்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் எது இருக்கோ அதை நான் கட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதிலேருந்து படிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். நான் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் என்னென்ன இதில் தப்பு பண்ணுறீங்கிறதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவேன் இண்டிவிஜுவலாக. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் செப்டம்பர் 1 to 7 வந்துட்டு ஓவராலாக என்னங்கிறது மட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடியது இருக்கும். ஸோ 8 டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் வீக் எக்கனாமிக்ஸு, ஃபஸ்ட்டு பேப்பர் 4 ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி. 3rd வீக் வந்து என்விரான்மெண்டலு. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 3. எதுக்காக இந்த பேப்பர் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துருப்பீங்க வெயிட்டேஜ் வைஸு. நீங்கள் பாலிட்டி மற்ற டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ரொம்ப நியூன்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஜியாகிரஃபிக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. என்விரான்மெண்டல் பெரிய லெவல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ப்ரிலிம்ஸுக்கு. எக்கனாமிக்ஸு இப்போ கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, பட் இன்னும் கிளாரிட்டி இருக்காது, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து புதுசாக படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைமும் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலும் இருக்கும். ஸ்டார்டிங்கு போக போக என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களோட எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரியும், அதே நேரத்தில் ஆல்ரெடி படிக்காததாக கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து பயந்துட வேண்டாம். ஸ்டார்டிங் ஃபேஸில் நான் கொடுக்குறது மட்டும் நீங்கள் படித்தா போதும், உங்களுக்கு ஓரளவு மேனேஜ். ஸோ அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணது தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதை ரிவிஷன் பண்ணுறக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் சொசைட்டி 4th, 5th, 6th வீக்கு. 7th, 8th, 9th வீக் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூ, எத்திக்ஸு. ஸோ இதுதான் கவர் ஆகும். இந்த எத்திக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம், இது லிமிட்டட் டாபிக்ஸ்லாம். ஸோ அது இன்பிட்வீன் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக கவர் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெருசாக இஷ்யூ இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு நானே என்னென்ன டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலவெண்ட்டாக இருக்குதோ அதை நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது போக மற்ற ஸ்கீம்ஸு, மற்ற கீ ஃபேக்ட்ஸு அதெல்லாம் வந்துட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கொஷின் வரும்போது நான் ஆட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா 3 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏறிடும். உங்களுக்கு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் சமச்சீர் புக்கு தான் பேசிக்ஸு. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து சில டாப்பிக்கே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போவேன். எனக்கு சமச்சீர் புக்கில் கவர் ஆகாட்டினா தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கொடுப்பேன். கவர் ஆகிடுச்சுன்னா சமச்சீர் புக்கே சஃபிஷியன்ட்டு. அது போக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பரோட ஆர்டிகல்ஸை நான் கொடுத்துருவேன். கொஷினாகவும் கொடுப்பேன், கண்டென்ட்டாகவும் கொடுப்பேன். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓவராலாக சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன். சோர்ஸ் மெட்டீரியலை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணுவீங்க. அதை பேஸ் பண்ணி டெய்லி டெஸ்ட்டும் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு.
ஸோ ப்ராசஸ் வந்து சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். இது யாருக்கெல்லாம் இது இந்த மாதிரி படிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2000 ஃபீஸு. கீழே இருக்க லிங்க்குக்கான டெஸ்ட் இருக்காங்க லிங்க் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் பேட்சுக்கான லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் கால் பண்ணி உங்களுக்கு மற்ற பேமெண்ட் டீட்டெயில்ஸு டவுட் ஏதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணிடுவேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.